சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா? ஒன்று சொல்லட்டுமா? நம்மளுக்கு நல்ல துரோகியும் நல்ல எதிரிகளும் வேணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, அதுல வர ஒரு பலம் இருக்கு பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்கும். என்னன்னா உலகமே தெரியாம ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, மாசம் ஆனா இவ்வளவு வருமானம், அதை வச்சு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணியிருப்போம். இந்த வாழ்க்கையில நீங்க பெருசா சாதிக்க முடியாது. அதுவே ஒருத்தன் நம்மளை வாழ விடாம பண்றானா, அவன்கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயத்த கத்துக்குவீங்க. அவன் எதனால இப்படி பண்றான் அப்படிங்கும்போது கடைசியா பார்த்தா நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணுவான். அந்த இடத்துல நமக்கு ஒரு திமிரு வரும் பார்த்தீங்களா, இவன் யாரா நம்மள நல்லா வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, நம்ம வாழணும், நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு திமிரு வரும் பார்த்தீங்களா, அந்த திமிரை பிடிச்சிட்டு மல்லன்னு மேலே ஏறிப்போங்க. பட் அந்த திமிரை பிடிக்கிறது கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா யாரு எவன் எப்படி யார் பின்னாடி எல்லாம் குத்துவானுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு புத்தியே வரும். அது வரைக்குமே நம்ம வாழ்ந்தா போதும், இருந்தா போதும், சம்பாதிச்சா போதும் அந்த மாதிரி இருப்போம். ஸோ எப்பயுமே வழி விடுங்க.